வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. சுக்கிர பகவானை ராசிநாதனாகவும் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரங்களையும் கொண்டவரும். நீங்கள் மகிழ்ச்சி மிக்கவர்கள், எண்ணியதை செயல்படுத்தும் வல்லமை படைத்தவர்கள். இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் முதலில் 3லும் பின்பு 15ஆம் தேதி 4ஆம் இடத்திலும் அமரவிருக்கிறார். படிப்பிலும் வருவாயிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாத கிரகங்களான சூரிய பகவான் முதலில் 4லும் பிறகு 5லும் சென்று அமரவிருக்கிறார். கெட்ட கனவுகள் தோன்றும், மனதில் மகிழ்ச்சி குறையும். 2ஆம் இடத்துக்கு வருவார். அவர் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியும் அவர் பார்வைப்படும் இடங்களும் வலுவானதாக அமைகிறது. செல்வம் சேரும், அழகிய மனைவி வாய்ப்பார். 4ல் அமர்ந்திருக்கும் கேது, புதன், சூரியன். புதனால் புத்தி தெளிவு பெறும், ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். புதன் 11ஆம் தேதி இடப்பெயர்ச்சியான பின் மனதில் குழப்பங்கள், சந்தேகங்கள் தோன்றும். 4ஆம் இடத்து கேதுவால் எல்லா வகையிலும் சந்தேகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் தோன்றும். செவ்வாய் செப்டம்பர் மாதம் 14ல் இடப்பெயர்ச்சியான பின் எல்லா வகையிலும் வெற்றிகள் தேடி வரும். பொன் பொருள் சேரும். 7ல் சந்திரன் வாகன போஜன சுகங்களை தருவார். சகோதர உறவு மேம்படும். 10ல் அமர்ந்திருக்கும் ராகுவால் அரசாங்கத்தின் மூலமாக வரவேண்டிய அனுகூலங்கள் குறையும். 11ல் லாபத்தில் நிற்கும் சனியால் அவர் 10 மற்றும் 9ற்கு அதிபதியாவார். இதனால் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். தந்தையின் உதவிகளை பெற்று மகிழ்வீர்கள். இப்பொழுது மொத்தமாக இந்த மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும். தொழில்களான தொழில், வியாபாரம், விவசாயம், வேலை போன்றவற்றின் மூலமாக மாதத்தின் பிற்பகுதியில் இவை அல்லாத மற்ற துறைகளிலும் வருவாய் உண்டாகும். செலவுகளை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியில் அதிக செலவுகளையும் பிற்பகுதியில் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அதே நேரத்தில் அவை உபயோகமான செலவுகளாக அமையும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6ஆம் அதிபதி சுக்கிரன் மற்றும் குரு பார்வை பெறுவதால் உங்கள் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் பொலிவு கூடும். முக வசீகரம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சாற்றல், செயலாற்றல் திறன் அதிகரிக்கும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியில் துணையுடன் முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் மிக மகிழ்ச்சியாகவே அமையும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உறவுகளை கனிவுடன் நடத்துவது நல்லது. குழந்தைகள் ஒரு சில நேரம் உங்கள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள். ஒரு சில நேரம் முரண்படுவார்கள். சகோதர உறவு பலப்படும். நட்புகள் நன்மை தரும். தொழில், வியாபாரம் போன்ற துறைகளில் லாப வரவும் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு திட்டமிட்டபடி புதிய தொழில் அமையும். வாங்கி விற்று வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் முதல் பாதி மாதத்தில் சில இடைஞ்சல்களையும் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல பலன்களையும் பெறுவார்கள். வேலை செய்பவர்கள் தங்கள் கடமைகளை திறம்பட செய்து நலம் பெறுவார்கள். வருவாய் கூடும். விரும்பிய இடமாற்றம், வேலை மாற்றம் போன்றவை அமையும். உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். விவசாயம் செழித்து வளரும். வருவாய் ஓரளவுதான் இருக்குமென்றாலும் நாள் செல்ல செல்ல வருவாய் அதிகரிக்கும். கல்வி கற்கும் மாணவர்கள் அதிக சிரத்தை கல்வியில் மட்டுமல்லாது ஒழுக்கத்திலும் கவனம் செலுத்துவது அவசியம். கூடா நட்பினால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். இள வயதில் கெட்ட பெயரை சம்பாதித்துவிட்டு அது ஆயுள் முழுவதும் தொடரும் என்பதால் கவனம் வேண்டும். வழக்குகளை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அவை சாதகமான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மனதில் மகிழ்ச்சி பெருகும். எல்லா துறைகளிலும் வெற்றி பெறும். சுப காரியங்கள் நடக்கும். சத்துரு ஜெயம் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். கடன்கள் அடைபடும். பிறருக்கு தான தர்மம் செய்யும் அளவுக்கு பொருளாதாரம் உயரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். நல்ல தரமான உணவுகள் கிடைக்கும். அந்தஸ்து, புகழ் ஓங்கும். பகைவரால் ஏற்பட்ட பழிச்சொற்கள் நீங்கும். பகைவர்கள் பற்றிய பயம் நீங்கும். பதவி, அந்தஸ்து உயரும். பொதுவாகவே இந்த மாதம் முற்பகுதியில்
முற்பகுதியை விட பிற்பகுதியில் ஏராளமான நற்பலன்களை பெறவிருக்கிறீர்கள். இந்த மாதம் சிவ சக்தியை வணங்கி அவர்கள் நல்லாசையை பெற்று நலன் பெறுங்கள். காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். வாழ்க்கை ஒளி பெறும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.